ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, மிக மிக அவசரமாக எப்போது எதுக்காக இந்த நேரத்தில் உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு யோசிக்கிறியா? என்னன்னா, கெட்டதை எப்போ வேணா செய்யலாம், ஆனால் நல்லதை உடனே செஞ்சிடணும்னு கேள்விப்பட்டிருப்பாய் தானே? அப்படிதான் இப்போது உனக்கான நல்ல காரியமாக நீ செஞ்ச புண்ணியத்தின் பலனாக ஒரு நன்மையை உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். அதனால தான் இன்று இரவுக்குள்ளாகவே இந்த பதிவை உன் கண்களில் காட்டி உன்னை நிம்மதியாக தூங்க வச்சு நாளைக்கு விடியலில் நீ எழுந்திரிச்ச உடனே நீ எதிர்பார்த்த காரியத்தை உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கணும்னு முடிவெடுத்து இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன். நேற்று வரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி வேணா இருந்திருக்கலாம். எத்தனையோ பேர் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கலாம். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் தோல்வியை தழுவி இருக்கலாம். ஆனால் இனிமே அப்படி எதுவுமே தவறாக போகாது. நீயும் மன வருத்தங்களையும் கோபங்களையும் தூக்கி போட்டுட்டு நிதானமாக நல்ல முடிவாக எடுக்க பழகு. உனக்குள்ள இருந்த வழிகளும் வேதனைகளும் மறைஞ்சு போய் நல்ல வழிகளும் நல் வாழ்க்கையும் ஒளிரப்போது. நீ ஏன் இப்படி இருக்குன்னு உன்னை பார்த்து கேலி செஞ்சவங்க முன்பாகவே உனக்கு நல்வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன் எண்ணத்திற்கு ஏற்றாற்போல உன் வாழ்க்கை உயர்ந்திருக்குன்னு உன் வாயாலேயே அவர்களுக்கு சொல்ல வைக்க போறேன். நீ ஏணிப்படியில் ஏறி முன்னேறி முன்னோக்கி போக போற. எப்போதுமே நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என் அன்பு பிள்ளையான நீ இனிமே எதை நினைச்சும் கவலைப்படாம தைரியமாக இரு. நீ நினைச்சது போல உன்னால என் ஆலயத்துக்கு வர முடியாம இருக்கலாம். ஆனா அவ்வப்போது இப்படிப்பட்ட பதிவுகளின் வழியாக என் தரிசனத்தை உனக்கு கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன். அப்புறம் என்ன, முகம் மகிழ்ந்து இருப்பது போல, முக மகிழ்ச்சியாக சிரிப்போட வெளிக்காட்டி கொள்வது போல உன் அக மகிழ்ச்சியோடையும் இருக்க பழகு. அக மகிழ்ச்சிக்கு நான் ஒரு எல்லையே வைக்கல. இனிமே நீ நினைச்ச காரியங்கள் எல்லாவற்றையும் நல்லபடியா வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் மறைஞ்சு போய் இனிமே நீ நிம்மதியா சந்தோஷமா வாழ்வதற்கு ஏற்ற வழிகாட்டியாக நான் இருப்பேன். நீண்ட நாட்களாக நிறைவேறாம இருந்த விஷயமெல்லாம் இப்போது உனக்கு நிம்மதியையும் வெற்றியையும் தரக்கூடிய வகையில மாறப்போகுது. உனக்கு எதிராக பிரச்சனை பண்ணவங்களும் உனக்கு எதிராக வேலை செஞ்சு கஷ்டத்தை கொடுத்தவங்களும் இப்போது அழிந்து போவோன்றதை அறிந்து கொள்ளப் போகிறார்கள். ஆம் என் செல்லமே, இது நாள் வரைக்கும் கலகம் செஞ்சவங்க, உன்னை குறை சொன்னவங்க, உன் வாழ்க்கையில சண்டை மூட்டி விட்டவங்களும் உனக்கு பிரச்சனையை கொடுத்தவர்களும் தான் ஒரு நாள் இந்த தீயதாலேயே அழிந்து போவோம்னு அறியவில்லை. அறியாமல் அவர்கள் செய்த தவறுகளை இப்போது அறிந்து கொள்ளும்படி அவர்கள் செய்த கலகத்துக்கும் உனக்கு கொடுத்த கஷ்டத்துக்குமான தண்டனையை இப்போது கொடுக்க போறேன். வாழ்க்கைங்கிறது புரியாத புதிர் போல உனக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்ததால நீ ரொம்ப மனசு நொந்து போயிருக்கன்னு எனக்கு தெரியும் என் செல்லமே. அதனாலதான் மனசு நொந்து கவலைப்பட்டு காயத்தோடு இருக்கக்கூடிய உனக்கு நல்லது நடக்க போதுன்ற சந்தோஷமான செய்தியை சொல்வதற்காக அவசர அவசரமாக உன்னை தேடி வந்தேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்காம புரியாத புதிர் விளையாட்டு போல உன் வாழ்க்கை இத்தனை நாளாக இருந்ததெல்லாம் முடிஞ்சு போய் இப்போது நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். உன் கர்ம வினையை தீர்க்க வந்த நானே உன் துன்பத்தை போக்கி உன் வாழ்க்கையில நல்லதை செய்ய போறேன். இதுவரைக்கும் நான் உன் வாழ்க்கையில எந்த விளையாட்டையும் செய்யல. நீ செஞ்ச வினைகளும் நீ செஞ்ச வேலையும் தான் உன் வாழ்க்கையில நல்லா விளையாடிட்டு இருந்துச்சு. இப்போது கர்ம வினைகளின் அந்த கெட்ட ஆட்டத்தை முடிச்சு வச்சு நீ சந்தோஷமா நிம்மதியா வாழும்படியும் உன் மனசுக்கு என் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியும் செய்ய போறேன். உன் வாழ்க்கை விளையாட்டுல நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றியை கொடுக்க போறேன். அடுத்தவங்களை போல வாழணும்னு யோசிக்காம உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழ தயாராகு. நீ என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறியோ, எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமையணும்னு ஆசைப்படுறியோ அதை அப்படியே அமைத்து கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? உன் மனசுல நினைக்கிறத சொல்ல முடியாம மௌனமாகவே பல சமயங்களில் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் நீ இருக்கிறது எனக்கு நல்லா புரியுது. நீ செய்கிறது சரின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா இடத்திலும் எல்லா விஷயங்களையும் எல்லாமே தெரிஞ்சது போல பேசுறதை விட
சில இடங்கள்ல சில விஷயங்களை பற்றி பேசாமல் மௌனமாக இருப்பதுதான் உனக்கு நல்லது என் செல்லமே. நீ செஞ்ச நல்ல விஷயங்கள் இனி ஒருபோதும் வீணாக போகாது. நீ செஞ்ச நற்பணிகளும் நன்மைகளும் உனக்கு சந்தோஷத்தை தரும்படி இந்த கருப்பன் இருந்தாலும் என் அருளால் உனக்கு எல்லாமே தரமானதாக நிகழும்படி உன் வாழ்க்கையில நான் திருப்பத்தை உண்டு பண்ண போறேன். நோய் நொடிகள் எல்லாமே தீர்ந்து போய் உன் வாழ்க்கையில உனக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும்படி செய்ய போறேன். உன் கனவுகள் எல்லாமே நனவாகுவதற்கான காலம் வந்துடுச்சு. இத்தனை நாளாக நீ பொறுமையாக காத்திருந்ததற்கான பரிசினை பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு. உனக்கு கிடைக்காம இருந்த அனைத்தும் இப்போது கிடைச்சிடும் என் செல்லமே. உனக்கு சேர வேண்டிய பேரும் புகழும் கூட இப்போது உன்னை வந்து சேரும்படி நான் செய்ய போறேன். ஒரு சிலர் ஏதாவது தனக்கு பெருசா கிடைக்கிறத விட மற்றவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா கிடைச்சிட்டா அதை பார்த்து கொஞ்சம் போட்டியும் பொறாமை மனப்பான்மையோடும் நடந்து கொள்வார்கள். நீ ஒருபோதும் உன் கூட இருக்கிறவங்க உன்னை விட நல்லா வாழ்ந்தாங்கன்னா அதை பார்த்து பொறாமைப்படும் எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே. அடுத்தவங்க எப்படி இருக்காங்கன்றதை பார்க்காம உன் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாரு. என் அன்பு பிள்ளையான உனக்கு கிடைக்க வேண்டியதை எல்லாம் நிச்சயமாக நான் கிடைக்க செய்வேன். உன் கர்ம வினையையும் கஷ்டத்தையும் தீர்த்து வச்சு நீ ஆசைப்படும் அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்க வேண்டியது உன் அப்பன் கருப்பன் என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய பொறுமைக்கும் கருணைக்கும் நேர்மறையான நல்ல எண்ணங்களுக்கும் சேர்த்து நான் நிச்சயமாக பரிசு கொடுப்பேன் என் செல்லமே. என் அருளும் ஆசீர்வாதங்களும் இனி உனக்கு முழுவதுமாக கிடைக்கும். நீ எதை பற்றியும் கவலைப்படாத. உன் மனக்கவலைகளை எல்லாம் நான் தீர்த்து வச்சிடறேன்னு உனக்கு வாக்கு கொடுத்து என் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக தான் நாளைக்கே நீ நினைச்ச நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக இந்த கருப்பன் இப்போது உன்னை தேடி வந்தேன். நீ செஞ்ச புண்ணியமெல்லாம் சேர்ந்துதான் இப்போது உனக்கான தர்மப்படி உனக்கான விதிப்படி உனக்கான நல்லத உன் வாழ்க்கையில செஞ்சு கொடுக்க தயாராயிடுச்சு. இனிமே துன்பங்கள் குறைந்து மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில பெருக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இனிமே எதிர்காலத்தை நினைச்சு உன் மனசுல தேவையற்ற பயத்தை உண்டாக்கி கொள்ளாதே. உன் மனசுக்கு நீதான் தைரியம் சொல்லணும். இந்த கருப்பன் உன் கூட இருக்கும்போது இனி எதுக்காகவும் பயப்படக்கூடாதுன்னு மனசார முடிவெடு. நீ வாழுகிற இந்த வாழ்க்கையில உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்க போறேன். நான் காட்டுற வழியில நீ போகும்போது உன் மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு இன்பத்தை பெருக்கி துன்பத்தை குறைச்சிக்கலாம். உன் வாழ்க்கையின் பொருளாதாரம் மேம்படும். வறுமையும் கஷ்டமும் பிரச்சனைகளும் தீர்ந்து போய் நீ நிம்மதியா ஆரோக்கியமா நல்லபடியாக வாழும்படி நான் உனக்கு எல்லா வழிகளையும் காட்ட போறேன். உனக்கு தடைகளும் தடங்கல்களும் முடிஞ்சு போய் இனி தடையில்லாத வளர்ச்சி உன் பாதையில உருவாக போகுது. நீயே சற்றும் எதிர்பாராத மாபெரும் அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை வந்து தட்டப் போகுது.